உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்களுடைய அதர்வன வேத ஆச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் ஒரு முக்கிய தகவலும் உங்களுடைய மதிநுட்பத்தை தூண்டி விடுகின்ற வித்தையும் இந்த பதிவில் இருக்கு. 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களும் இந்த பதிவை பயன்படுத்திக்கிடலாம். என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? எனக்கு அதிர்ஷ்டம் வருதா, இல்லை அதிர்ஷ்டம் இருக்குதா, இல்லை எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சா? பொதுவாக ஒரு ஜாதகத்தில், தொழிலில், வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம்? உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுப்பா அதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் எங்கே இருக்கு? நீங்கள் நடந்து போகிற பாதையில் இருக்குது, நீங்கள் யோசிக்கிற புத்திக்குள்ளே இருக்குது, உங்களுடைய திறமைங்கிற உழைப்புக்குள்ளே இருக்குது, குடும்பங்கிற உறவுக்குள்ளேயும் இருக்குது. இது எப்படி பயன்படுத்துறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம். முன்னொரு காலத்தில் நீங்கள் கதைகள் படிச்சிருப்பீங்க. ராஜாக்கள், மன்னர்கள் வாழ்ந்த காலம். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அல்லது ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள், அல்லது நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய செயல் திட்டத்தை உருவாக்கி செய்ய போகிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க யாரை கூப்பிடுவாங்க தெரியுமா? மன்னர்கள். ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் ஆச்சாரியார் இருப்பார். அவரை கூப்பிட்டு, நேரத்தை பாருங்க, நாம் என்ன பண்ணணும், நாம் போட்டால் நமக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கணிப்பாங்க. அன்னைக்கு இருந்த வேதம்தான் இன்னைக்கும் இருக்கு இல்லையா? ஜாதகத்துக்குள்ள நம்மளுடைய பொன்னான நேரமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ண பண்ண பண்ண, அதாவது ஜாதகத்தை தோண்ட 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 பொன்னான நல்ல நேரமும் பொன்னான அதிர்ஷ்ட வாய்ப்பும் ஒவ்வொரு வினாடியும் இருக்கு. இதுக்கு ஒரு துணையா 9 கிரகமும் இருக்கு. யாராவது பயன்படுத்திருக்கீங்களா? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நல்ல நேரமும் காலமும் ஒருவனுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தோல்வியே இல்லாமல் எப்படிங்க வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. விக்ரமாதித்த மகாராஜா எந்த செயல்லையுமே அவர் தோத்ததே இல்லை. ஏன் சொல்லுங்க? அவரு அந்த நேரத்தையும் அந்த வாய்ப்பையும் தவற விடவே மாட்டார். அவரு ஒரு அதிதீவிர காளி தேவதையின் பக்தன். கதைகள்லேயே இருக்கு, நீங்க படிச்சுக்கிடலாம். விக்ரமாதித்யன் அமானுஷ சக்திகளையே சட்டப்பையில போட்டனவர். அமானுஷங்கிற ஒரு சக்தி, பேய், பிசாசு, பில்லி, சூன்யங்கள் இதெல்லாம் நிறைந்த ஒரு வேதாளத்தையே சட்டப்பையிலையும் தோல்லையும் போட்டிருந்த மனிதன் விக்ரமாதித்ய மகாராஜா. அவர் லைஃப்ல தோத்ததே இல்லை. விதி அவரை கூட்டிட்டு போகுது. எதுக்கு? அவரை கொலை பண்றதுக்கு. விதி அவரை கூட்டிட்டு போகுது கொலை பண்றதுக்கு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மதிய வச்சு விதியவே கொன்னவர்.
இதெல்லாம் உங்க முன்னாடி கதைகளாக, காட்சிகளாக இருக்கின்ற ஒரு உண்மை. அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்புச் சீட்டு எது? ஒரு புள்ள பொறந்த உடனே என்ன பண்றோம்? ஜாதகம் எழுதுறோம். அது பெண்ணாக இருந்தால் வயசுக்கு வந்தவுடனே ஒரு ஜாதகம் பார்க்குறோம். பூப்படைந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பார்க்குறோம். அவ்வளதான். ஆண்மகனான ஒரு படிப்புக்கு சேர்க்கும்போது, இவன படிக்க வைக்கிறோம். இவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஏன்? கல்யாணம் பண்ணும்போது மட்டும் பார்க்குறோம். அப்ப இது ஏன் பார்க்குறோம் சொல்லுங்க? எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் தப்பாயிறக்கூடாது. அதனால பார்த்து செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஜாதகத்த தோண்ட, தோண்ட, தோண்ட அதில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், நல்ல நேரங்களும் நொடிகளிலே இருக்குது. சரியா பிடிக்க தெரியணும். இப்ப ஒரு தேள் வருது. கையால பிடிக்க முடியுமா? முடியாது. பாம்பு வருது. கையில பிடிக்கிறான் ஒருத்தன். சும்மா அப்படி கையில பிடிக்கிறானா? வேறு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அப்படி பிடிப்பான். அந்த மாரி தான் நல்ல நேரமும் அதிர்ஷ்ட வாய்ப்பு. எந்த ராசியில பிறந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் நல்ல நேரத்தை பிடிச்சிட்டேன்னா தோஷம்லாம் காணாம போயிடும். அதிர்ஷ்ட வாய்ப்பை பிடிச்சிட்டேன்னா அத்தனையும் அடங்கி போயிடும். பிடிக்கின்ற வித்தை அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. எதை எப்படி பிடிக்கணுங்கிற ஒரு சூட்சுமம் இருக்கு. பாம்பன்னா இப்படித்தான் பிடிக்கணும், பல்லினா இப்படித்தான் பிடிக்கணும், தேல்னா இப்படித்தான் பிடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்படி பிடிக்கணும் நல்ல நேரத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்பையும். இது எங்க இருக்கு? நீங்க பிறந்த நேரம்தான் சொல்லும். அதை சரியா வேத பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிச்சு அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையோடு ஒரு கிரகம் இருக்குன்னா அதை பிடிக்கிற விதமாக பிடிக்கணும். ராகுங்கிற பாம்பு நமக்கு விஷத்தை கக்குன்ற இடத்துல ஜாதகத்துக்குள்ள இருக்குன்னு வைங்க, வேற ஒரு கம்பை கொண்டு பிடிச்சிடணும். பிடிச்சாச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப கிரகமல ஒண்ணுமே இல்லை. கிரகங்களை பயன்படுத்தி நல்ல நேரத்தை உருவாக்கி நல்லா யோசிச்சு பாருங்க. விக்ரமாதித்த மகாராஜா எப்படி ஜெயிச்சார் ஒவ்வொரு நாளும், அதே மாதிரி இன்னைக்கு ராமாயணங்கிற ஒரு கதையில முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணன். ராவணனை போல பக்திமான் யாரு இல்லை தெரியுமா? அவனை போல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆள் யாரு இல்லை தெரியுமா? ராவணனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னு சொல்லுங்க? விக்ரமாதித்ய மகாராஜா எப்படி நேரத்தையும் காலத்தையும் தவற விடாம பிடித்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயித்தாரோ, இங்கே அப்படியே ஆப்போசிட்டா நம்மளுடைய ராவணன் கிரகத்தையே உருவாக்கினான். எத்தனை கதைகள்ல பார்க்குறீங்க. கிரகத்தைன்னா ராவணன் உருவாக்கின கிரகம் எது தெரியுமா? குலிகன்கிற ஒரு கிரகத்தை உருவாக்கினான். அந்த உருவாக்குனது யாரு தெரியுமா? வேத மந்திரங்களும் ஆச்சாரியார்கள். இன்னைக்கும் குளிகையில நல்லது தொட்டா நல்லது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? குளிகையில் கெட்டது செய்யாதீங்க, தொடர்ந்து கெட்டதா நடக்கணும். ஏன்? இந்த கிரகத்தை யார் உருவாக்குனது? ராவணன். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ராவணன் இருக்கான். ஜாதகத்தை தோண்ட தோண்ட நல்ல நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்பு உள்ள இருக்குது அப்படின்னு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அடிச்சு சொல்றேன். பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கணும். துவண்டு அப்படியே மனமுடைந்து திக்கு தெரியாம திசை தெரியாம அப்படியே எல்லா வழியும் அங்க இருக்கு. சாவி எடுக்கணும், துறக்கணும், போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு ஜாதகத்தை தோண்டுங்க. தோண்ட தோண்ட நல்ல நேரமும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்?
ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்க. இன்னைக்கு உலகம் பூரா ஜோதிடர் இருக்கான். ஜோதிட கலை வளர்ந்துகிட்டே இருக்கு. 10 நாளைக்கு ஒரு ஜோதிடர் வர்றாரு. போய் பாருங்க. கரண்ட் மாறி போட்டீங்க. ஒரு ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னா பல பேரை பார்க்கணும். அப்பத்தான் நல்லவர்கள் உங்க கண்ல படுவாங்க. பாருங்க. நல்ல நேரத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் பிடிங்க. வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.